இன்றைய புறாவின் செய்தி. தேவ வழி நடத்துதல் முக்கியம். பட்டணத்தில் நடந்த திருமண விழாவிற்கு பக்கத்து கிராமத்தில் உள்ள நண்பர்களும் உறவினர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் சரியாக வந்து சேர்வதற்கு கூகுள் மேப் ஷேர் செய்யப்பட்டது. அதை கவனித்து வந்தவர்கள் சரியாக வந்து திருமணத்திலும் விருந்திலும் கலந்து கொண்டனர். கவனத்தை தவறவிட்டவர்கள் திரும்ப வேண்டிய இடத்தில் திரும்பாமல் சுற்றி காலதாமதமாய் வந்தனர். விருந்தில் பாதி மட்டுமே இருந்தது. மேப் இல்லாமல் எல்லாம் தெரியும் என்று வந்தவர்கள் நெரிசலான வழியில் சிக்கி பாதை தெரியாமல் அலைந்து கடைசியாக வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இதை போலவே கர்த்தரிடத்தில் விசாரித்து நடந்த தாவீதைப் போல நடந்தால் வெற்றி அடைந்து ஆசீர்வாதங்கள் முழுவதையும் சுதந்தரித்துக் கொள்வோம். சவுலை போல தேவனுடைய நடத்துதலையும் வார்த்தையையும் புறக்கணித்தால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். சாஸ்திரிகள் வழிநடத்தின நட்சத்திரத்தை தவறவிட்டது போல் தேவ வழிநடத்துதலை தவறவிட்டால் வீண் அலைச்சல்களும் தேவையற்ற இழப்புகளும் ஏற்படும். தேவ வழி நடத்துதலை கவனமாக காத்து நடப்போம். வெற்றி அடைந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். நினைவுக்கு, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே.